வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6 4th சம் a ஈக்குவல் டு 1 2 3 4 5 b என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 3, செகண்ட் ஆன்சர் வந்து 2, தேர்ட் ஆன்சர் வந்து 4, ஃபோர்த் ஆன்சர் வந்து 8. இப்போ நம்ம வந்து கிவ்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? 1 2 3 4 5. ஓகேவாம்மா? அப்போ என் ஆஃப் ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 உறுப்புகள் வந்து இருக்குது. ஓகேவாம்மா? ஏயிலிருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது. இப்போ ஏங்கிறது ஒரு கணம், பியிலேருந்து வந்து ஒரு கணம். ஏயில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5. பியில் வந்து எத்தனை உறுப்புகள் இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏ டு பிக்கு உள்ள உறவுகள் எவ்வளவு? 1024. ஓகேவாம்மா? ஸோ அப்போ இப்போ நம்ம பி வந்து என்னது? பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு தான் கொஸ்டின் மார்க். அப்போது என் ஆஃப் பி வந்து என்னது? ஒரு எம், ஒரு அன்னோன் குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேம்மா? 1024னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு? 1024. இது வந்து ப்ராப்ளத்துலேருந்து நாம் எடுத்திருக்கோம். அடுத்து நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். நமக்கு ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் 1 மார்க் கொஸ்டின் போட்டிருக்கோமா? என் ஆஃப் ஏ வந்து என், என் ஆஃப் பி வந்து எம். அப்போ ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் அப்படின்னா ஏயிலிருந்து பிக்கான உறவுகளின் எண்ணிக்கை, ஏயிலிருந்து பிக்கான உறவுகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 2n m. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகேவாம்மா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபார்முலா வந்து இப்படி எழுதிக்கோங்க. ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ப்ராப்ளத்தில் இப்போ ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான்? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5. அப்படி தானே? ஃபார்முலா என்னது? என் ஆஃப் பி ஈக்குவல் டு எம். ப்ராப்ளத்தில் என் ஆஃப் பி வந்து எம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு? 2n m. ப்ராப்ளத்தில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு? 1024. இதை வந்து 2n கூட நம்ம எழுதலாம். ஓகேவா? என் ஆஃப் ஏ கிராஸ் பி நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, இப்போ நம்ம 4 வந்து எப்படி எழுதலாம்? 2². 8 வந்து எப்படி எழுதலாம்? 2³ ஓகேம்மா? அதே மாதிரி 1024 2n. நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, 2 ஸ்டார் 10 டைம்ஸ் வந்து போட்டு மல்டிப்ளை பண்ணி 1024 கொண்டு வாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? 2 ஈக்குவேட் பண்ணுவோமா? பாருங்கள். அப்போ இந்த 2 ஈக்குவேட் பண்ணுமா? n வந்து எவ்வளவு? 5. பாருங்கள், என் ஆஃப் ஏ பாருங்கள். அப்படி இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன். என் ஆஃப் ஏ வந்து n. ஓகேவாம்மா? என் ஆஃப் ஏ வந்து 5. ஸோ தட் இம்ப்ளைஸ் n ஈக்குவல் டு 5. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 2n m. என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 2 என்னது? 10. ஓகேவாம்மா? இப்போ இது வந்து இது நம்ம ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேட் பண்ணுவோம். நமக்கு என்னது? இது வந்து ஃபார்முலா, இது ப்ராப்ளம். இந்த 2 ஈக்குவேட் பண்ணுவோமா? 2n m ஈக்குவல் டு 210. பார்த்தீங்களாம்மா? இது ஃபார்முலா, இது ப்ராப்ளம். இந்த 2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணச்சுமா 2n m ஈக்குவல் டு 210. n வந்து 5. 2/5m ஈக்குவல் டு 210. 2 பேஸ் வந்து சரியாக இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 5m ஈக்குவல் டு 10. ஸோ m ஈக்குவல் டு 10/5 தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ என்ன நம்ம பார்த்தீங்களா? ஸோ ஆன்சர் வந்திருக்கா? என் ஆஃப் பி வந்து 2. எங்கள் ஆன்சர் திஸ்.
திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவாம்மா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அம்மா உங்களுக்கு லைவ் கிளாஸ் வேணும்னா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஈவினிங் 7 to 9 வந்து என்ன செய்கிறேன், நான் டியூஷன் எடுக்கேன். ஏன்னா 10th கிளாஸ் மேக்ஸ் 7 to 9 டியூஷன் எடுக்க லைவ் செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.